ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுனா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 200 கிராம் முட்டைக்கோஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுமே சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெண்டும் ஒன்று தாங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் தேவையான அளவுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்கலாம், உப்பு வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். முட்டைக்கோஸை ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கனால அதுலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்கோடா போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணுங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைஸ்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாதுங்க. இது வந்து நம்ம பக்கோடா தான் செய்ய போகிறோம். சின்னதாகவும் போடலாம், பெரியதாகவும் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக வந்து முட்டைக்கோஸ் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து டக்குன்னு பண்ணிடலாங்க, ரொம்பலாம் டைம்லாம் எடுக்காது. ஸோ திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா முட்டைக்கோசையுமே இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் வந்து போட்டு அதை நல்லா 2 சைடு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.